கேரளத்து மலைச்சாரலிலிருந்து எழுதப்பட்ட அமானுஷ்ய கதை இது. ஒரு மாந்திரிக நாவல். பேராசையின் காரணமாக மாய மோகினிகளை கொண்டு நடத்தும் மந்திர பூஜை யாகங்களால் நடக்கும் விபரீத விறுவிறுப்பான கதைக்களம். தைரியமானவர்கள் மட்டும் தொடர்ந்து வாருங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். இது சில பகுதிகளாக பிரித்து சொல்லப்பட்ட கதை என்பதால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து தொடருங்கள். ஓகே, போகலாமா? வலிய கோயிக்கல் கேசவன் நாயர் ஊரில் முக்கிய பிரமுகர். அந்த ஊரின் முக்கால்வாசி நிலமும் அந்த குடும்பத்திடம்தான் இருந்தது. நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களும் குத்தகை குடியானவர்களும் அவர்களிடம் சேவை புரிந்தார்கள். கேசவன் நாயர் குடும்ப சொத்துக்களுக்கு பொறுப்பேற்று கொண்ட போது சொத்துக்கள் பெருமளவு கரைந்து போயிருந்தது. கேசவன் நாயருக்கு பெரும்பாலான வீடுகளில் பெண்களின் தொடர்பு இருந்தது. திறமைசாலியான பெண்கள் தங்களால் முடிந்தவரை அதிகபட்சமாக அவரை சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்துக்கு பிரதிபலனாக நிலங்களை எழுதி வாங்கி கொண்டார்கள். வீட்டுக்கு வெளியே சுகம் தேடுவது தொடர்ந்தபோது சொத்துக்களும் சொற்பமாக சுருங்கி போனது. வீட்டில் அவரது மனைவியும் மகள் நந்தினி குட்டியும் மட்டுமாக உறவும் சுருங்கி போனது. அதன் பிறகு அந்த குடும்பத்தில் வேறு பல விஷயங்களும் நடந்து விட்டிருந்தன. அவரது சகோதரிகள் நம்பூதிரிகளுக்கு மனைவிகள் ஆனார்கள். 4 சகோதரர்களில் 3 பேர் தங்களை விட 2 மடங்கு வயது அதிகமான நம்பூதிரிகளின் துணைவியர் ஆனார்கள். தந்திரக்காரரான கேசவன் நாயர் சகோதரிகளின் கணவர்களான நம்பூதிரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்களது மொத்த சொத்துக்களையும் தன் சகோதரிகளின் பெயருக்கு மாற்றி எழுத வைத்தார். அவரது மூத்த சகோதரி கர்ப்பம் தரித்த பிறகு ஒரு நாள் கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் இறந்து மிதந்தாள். 2வது சகோதரி அவர்களது தோட்டத்தின் தென்புற கடைசியில் உள்ள மரத்தில் தூக்கு போட்டு தொங்கி உயிர் நீத்தாள். 3வது சகோதரி ஒரு நாள் காணாமல் போய்விட்டாள். தங்களது மனைவி பேரில் நம்பூதிரிகள் எழுதி கொடுத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் கேசவன் நாயரின் பேருக்கு எழுதப்பட்டிருந்தது. நந்தினி குட்டியின் அம்மாவுக்கு கேசவன் நாயர், அதாவது திருமணத்துக்கு முன்பே கடைசி சகோதரியான ஈஸ்வரி அம்மா, தனது மூத்த சகோதரிகளுக்கு நேர்ந்த கதியை நினைத்து ஒரு நாள் அந்த குடும்பத்தின் காரியஸ்தரான பரமு நாயருடன் ஓடிப்போனாள். அப்போது ஈஸ்வரி அம்மாவின் வயது 21, பரமுவுக்கு 32. அவரது குடும்பம் மோசமானது அல்ல. தலைமுறையாக பரமு நாயரின் குடும்பமும் கோயிக்கல் குடும்பத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது. கேசவன் நாயரின் மோசமான நடவடிக்கைகள் குறித்து பரமுவுக்கு நன்றாகவே தெரியும். சகோதரிகள் 3 கொலை செய்தவர் கேசவன் நாயர் தான் என்பது பரமுவுக்கு உறுதியாக தெரியும். இந்த விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். மூத்த சகோதரிகள் 3 பேர் மரணம் அடைந்தவுடன் அடுத்த இலக்கு தான் என்பது ஈஸ்வரி அம்மாவுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்த திட்டத்தின் முதல் கட்டமாக செருமாத்தூரை சேர்ந்த 60 வயதான நம்பூதிரிக்கு ஈஸ்வரி அம்மாவை திருமணம் செய்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார் கேசவன் நாயர். உடம்பு சரியில்லை என்று சொல்லி ஈஸ்வரி 4 நாட்களை கடத்தினாள். 4ஆம் நாள் இரவில் பரமு நாயர் படுத்திருக்கும் சவுக்கை நோக்கி ஓடினாள். நடந்ததெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள். மௌனமாக எல்லாவற்றையும் கேட்ட பிறகு கண்டிப்பாக காப்பாற்றுகிறேன் என்று உறுதியளித்தார். நடந்த செய்திகள் பரமு நாயரின் ஆண்மையை தட்டி எழுப்பின. உயிரை காப்பாற்றும்படி ஒரு இளம்பெண் மன்றாடுகிறாள். தன்னால் அது முடியாவிட்டால் ஆணாக வாழ்வதில் என்ன அர்த்தம்? உடலுடன் மனமும் தைரியம் பெற்றது. அன்று இரவே பரமு நாயர் ஈஸ்வரி அம்மாவுடன் ஆற்றை கடந்தார். அங்கு அவர்களுக்கு அடைக்கலம் கிடைத்தது. ஒரு காலத்தில் அந்த நாட்டை ஆட்சி செய்த தெற்கே கோவிலகத்தின், அதாவது அரண்மனையின் இளைய தம்பிரான் பரமு நாயரை தன்னுடைய காரியஸ்தராக நியமித்து கொண்டார். அவர்கள் தங்குவதற்கு வீடு ஒன்றையும் கட்டி கொடுத்தார். ஈஸ்வரி அம்மா பரமு நாயரின் மனைவியானார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான், தேவராஜன். தம்புரானின் கருணையில் பரமு நாயர் பெரிய ஆளாக வளர்ந்தார். நிலம், வீடு, சொத்து என்று ஊரின் பெரும் புள்ளிகளில் ஒருவரானார். அதுவரை ஊரின் எந்த விஷயத்துக்கு முன்னிலை வகித்து தலைமை தாங்கிய கேசவன் நாயருக்கு பதிலாக பரமு நாயர் முக்கியத்துவம் பெற்றார். பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று பரமு பஞ்சாயத்து தலைவராகவும் ஆனார். மறுபுறம் கேசவன் நாயருக்கு எதிராக கேசவன் நாயரின் குத்தகைக்காரர் ஒருவர் வெற்றி பெற்று பஞ்சாயத்து உறுப்பினராகவும் மாறினார். கேசவன் நாயரின் மனதுள் பழி உணர்வு குழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தன்னுடைய சகோதரியை கடத்தி கொண்டு போனதுடன் எல்லா விஷயத்திலும் இப்போது தனக்கு எதிராளியாகவும் மாறியிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் அவனை பற்றி பேசுகிறார்கள். வலிய கோயிக்கல் குடும்பத்தின் பெயரே ஊராரின் மனதில் இருந்து அழித்துவிடும் போல் இருக்கிறதே. கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவை பார்த்தே தீர வேண்டும். அது ஒன்றுதான் கேசவன் நாயரின் ஆசையாக இருந்தது. காலம் கடந்தது. 55 வயதை கடந்த கேசவன் நாயர் தனது வேலைக்காரர்களில் மிகவும் மோசமானவர்களை தேர்ந்தெடுத்தார். தேவையான அளவுக்கு மதுவும் பணமும் கொடுத்தார்.
பரமுநாயரையும் அவரது குடும்பத்தையும் அழிப்பதுதான் அவருக்கு இட்டப்பட்ட கட்டளை. ஆனால் பயிற்சி பெற்ற தேர்ந்த வீரனான பரமுநாயரும் அவரது மகன் தேவராஜனும் ஒன்றாக இணைந்து கேசவ நாயர் அனுப்பிய வீரர்களை துவசம் செய்து ஆற்றில் வீசி எறிந்தார்கள். இந்த சம்பவம் ஊர் முழுக்கும் பரவியது. இதற்கு பிறகு கேசவ நாயரின் வைராக்கியம் அதிகரிக்கவே செய்தது. எப்படியாவது தனது எதிரியான அப்பனையும் மகனையும் கொன்று விடுவது என்று உறுதி பூண்டார். அதற்கான சாம தான பேத தண்ட முறைகளை பயன்படுத்தவும் தீர்மானித்தார். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் தோல்விதான் கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் எதிர்பாராமல் இரவு நேரத்தில் கேசவ நாயர் பரமுநாயரை ஆற்றங்கரையில் சந்திக்க நேர்ந்தது. அப்போது கேசவ நாயருடன் அவரது கூட்டாளிகளான 6 முரடர்கள் இருந்தார்கள். அவர்களது கைகளில் அரிவாள், கத்தி, சுருள் என்று பயங்கரமான ஆயுதங்கள். பரமுநாயருடன் மோதினார்கள். ஆனால் கொஞ்சம் கூட கலங்காமல் தனது இடுப்பில் சுற்றியிருந்த சுருளை அவிழ்த்து பரமுநாயர் வீசியதும் முரடர்கள் அப்படியே பிரமிப்பில் அசைவற்று போனார்கள். வித்தையில் தேர்ந்த பரமு ஆகாயத்துக்கும் தரைக்குமாக தாவி தாவி சண்டை போட்டார். பரமு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நிற்கிறார் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்களது கையில் இருந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றாக விற்றென்று பறந்து மறைந்தன. உயிரை கையில் பிடித்து கொண்டு வாடகை வீரர்கள் ஓடி மறைந்த போது கேசவன் நாயர் மட்டும் தனி ஆளாக நின்று கொண்டிருந்தார். கேசவா, உன்னோட சகோதரிக்கு சாப்பாடு போடுறவன் நான் உனக்கு புரியுமா? அவருக்கு நேர் முன்னால் வந்து நின்று கூறினார் பரமு. என்னோட சகோதரிகளெல்லாம் என்றைக்கோ செத்து போயிட்டாங்க. வழக்கப்படி முறையாக கல்யாணம் பண்ணாமல் எவன் கூடயோ ஓடி போனவ எங்கள் கோயிக்கல் தரவாட்டு பெண்ணே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவள் ஓடி போனதாகவே இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும் கேசவா. தெரியும். வலிய கோயிக்கல் வீட்டு பெண்ணோட புருஷன் சொல்லிக்கிறதே உனக்கு கௌரவமான சங்கத்தி தானே. அதெல்லாம் உன்னுடைய நினைப்பு. உண்மை என்ன தெரியுமா? அவள் உயிருக்கு பயந்து தான் என் கூட ஓடியாந்தான். அவளோட 3 சகோதரிகளும் கர்ப்பம் அடைஞ்ச பிறகு உன்னாலேயும் உன்னுடைய அடியாட்களாலேயும் அநியாயமாக கொலை செய்யப்படலையா? அதுக்கு முன்னாடியே அவங்க சொத்துக்களை நீ உன் பேருக்கு எழுதி வாங்கிக்கலையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லு. இந்த கற்பனை கதையை உங்கள்கிட்ட யார் சொன்னது? உன்னோட 4வது சகோதரி, என்னுடைய சம்சாரம் ஈஸ்வரி அம்மா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் கேசவன் நாயர் ஒரு கணம் நடுங்கினார். தான் செய்த படுகொலைகளுக்கு ஆதாரமாக தனக்கு எதிராக உயிருள்ள ஒரு சாட்சி இருப்பதே அப்போதுதான் கேசவன் நாயருக்கு தெரிந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சகோதரியின் கணவன் கிள்ளிமடத்து நம்பூதிரியின் மருமகன் தனது சொத்துக்காக நீதிமன்றத்தை அணுகியிருந்தான். கேரளத்தில் சொத்துக்கள் பரம்பரையாக மருமக்களையே சேரும். இந்த முறைக்கு மருமக்கள் தாயம் என்பது பெயர். கேசவன் நாயரின் சகோதரிக்கு தன்னுடைய தாய் மாமா எழுதி கொடுத்த சொத்துக்களை கேசவன் நாயர் மோசடி செய்து எழுதி வாங்கி கொண்டார். எனவே என் மாமாவின் சொத்துக்களை மீட்டு சட்டப்படி என்னிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் அவன் குறிப்பிட்டிருந்தான். இதற்கெல்லாம் சாட்சியாக இருப்பவள் எதிரியாக்கிவிட்ட ஈஸ்வரி அம்மாள். கேசவன் நாயர் ஒரு வழியாக பரமு நாயரிடமிருந்து தப்பித்தார். மறுநாள் தனது அப்போதைய காரியஸ்தரான குஞ்ச பணிக்கரை வடக்கே மலபாருக்கு அனுப்பி வைத்தார். பணிக்கர் திரும்பி வந்தபோது அவருடன் மற்றொரு நபரும் இருந்தார், வாசுதேவ கரிக்கிள் என்ற மந்திரவாதி. தோற்றத்திலேயே அந்த மந்திரவாதி மிகவும் பயங்கரமானவராக இருந்தார். உடம்பில் வெறும் எலும்புக்கூடு மட்டுமே இருப்பது போல தெரிந்தது. மண்டையோடு ஒன்றை கவிழ்த்து வைத்தார் போல தலை. கரிக்கிள் தங்கிக்கொள்ள சவுக்கை தயார் செய்து கொடுத்தனர். இந்த சவுக்கு என்பது ஒரு வீடு போல. செய்தியை சொன்னபோது கரிக்கிள் சொன்னார், கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் காரியம் பண்ணுறதுக்கு. நல்லா தின்னு கொழுத்த ஒத்த யானை வேணும். அது கிடைச்சிட்டா நமக்கு 1 வருஷத்து வேலை மிச்சம். மெலிஞ்சிருக்கிற யானையெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்புறம் ஒரு நாள், அதுக்கு பிறகு 3 நாள், அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். யானை எதுக்குங்க கரிக்கிளே? கேசவன் நாயர் கேட்டார். யானையை எதுக்கு கேட்பாங்க? வலி கொடுக்கத்தான். யாருக்கு என்ன விவரங்கிறதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நான் சொன்னபடி செய்யுங்க, கரிக்கிள் கட்டளையிட்டார். எங்கோ வட திசையில் இருந்து அவர் கேட்ட மாதிரியே ஒரு யானையை கொண்டு வந்தார்கள். எல்லா லட்சணங்களும் பொருந்திய ஒற்றை யானை. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. கோவில் திருவிழா நடந்தபோதும் கேசவன் நாயர் யானையை கோவிலுக்கு கொண்டு வரவில்லை. யானை நாளுக்கு நாள் மேலும் கொழுத்து கொண்டே வந்தது. யானை வந்து சேர்ந்த 34வது நாள் அன்று இரவில் அந்த யானையின் பிளிரல் அந்த கிராமத்தையே நடுங்க வைத்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் பரமுநாயர் கண் விழித்தார். ஏதோ விபரீதம் நிகழ்வதாக பரமுநாயருக்கு தோன்றியது. மயக்கமாகி தலை சுற்றுவது போல இருந்தது. நெஞ்சுக்குள் ஏதோ காந்தல் மாதிரி. சட்டென்று வாந்தி எடுத்தார்.
திடுமென்று ஏதோ சத்தம் கேட்டு ஈஸ்வரியம்மா திடுக்கிட்டு எழுந்தாள். இருட்டில் தட்டுத்தடுமாறி தீப்பெட்டியை தேடி எடுத்து எண்ணெய் விளக்கை கொளுத்தினாள். ஐயோ, என்னட காவில் பகவதியே, என்ன இதெல்லாம்? அழுது புலம்பி மார்பில் அடித்தபடி அழுதாள். நல்ல தூக்கத்தில் இருந்த தேவராஜனும் தானிய அறை மற்றும் தேங்காய் குடவுனிலும் படுத்திருந்த வேலைக்காரர்களும் அலறி அடித்து கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. பரமுநாயரின் இருபுற கடைவாயிலிருந்தும் ரத்தம் வழிந்து ஓடியது. கண்கள் துருத்தி கொண்டு வெளியே விழுந்து விடுவது போல காட்சியளித்தது. யானைப்பாகன் வாசு பிள்ளை பரமுவின் கழுத்து பகுதியில் கை வைத்து பார்த்தார். அவரது நெற்றி சுழிவடைந்தது, முகம் வாட்டமடைந்தது. என்ன வாசு பிள்ளை, என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேற என்னத்த சொல்றதாக்கா? வாசு பிள்ளை பரமுவின் அருகிலிருந்து எழுந்தார். ஐயோ கடவுளை, போயிட்டாரா என்ற ஈஸ்வரியம்மா மயக்கமுற்று பரமுநாயரின் உயிரற்ற உடல் மீது சரிந்தாள். தேவராஜன் அம்மாவை தூக்கி மெதுவாக வேறொரு அறைக்கு கொண்டு போனான். மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து பரமுவின் உடலை எடுத்துக்கொண்டு வந்து வெளிப்புற திண்ணையில் கடத்தினார்கள். அதற்குள் காரியஸ்தர் வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தார். சோதித்த அவர் பரமுவின் மரணத்தை உறுதி செய்தார். விடிவதற்குள் பரமுநாயர் இறந்த விவரம் ஊர் முழுக்க பரவிவிட்டது. அவர் எல்லாருக்கும் பிடித்தமானவராக இருந்ததால் ஊர் ஜனம் மொத்தமும் அவர் வீட்டு வாசலில் தான் இருந்தது. விடியற் காலையிலே சடங்குகள் ஆரம்பமானது. அதே நேரம் அந்த வீட்டின் சவுக்கைக்குள் கோவிந்த கனகன் இறந்து போன ஆத்மா சாந்தியடையவும் இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவும் பிரசன்னம் ஹோமம் என்று எதெல்லாமோ செய்து கொண்டிருந்தார். சோழிகளை ஒவ்வொரு தடவை வீசி போடும்போதும் கோவிந்த கனகனின் முகத்தில் சந்தேகத்தின் நிழல் வீசிக்கொண்டிருந்தது. எப்படி கணக்கிட்டாலும் ஆயுள் 92 தான் நிற்கிறது. 57வது வயதில் இறந்து போக எந்தவிதமான காரணமும் தட்டுப்படவில்லை. மறுபடி சோழிகளை போட்டு பார்த்தும் விடையில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது. என்ன ஜோஷியரே, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா? முன்பின் அறிமுகமில்லாத குரல் கேட்டதும் கோவிந்த கனகன் ராசி பலகையிலிருந்து தலையை உயர்த்தி எதிரே பார்த்தபோது ஆஜானுபாகுவான உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த மனிதரின் பார்வையும் தோரணையும் பார்த்த கோவிந்த கனகனுக்கு ஆள் யார் என்று தெரிந்துவிட்டது. யாராக இருந்தாலும் இந்த மனிதர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர் என்று தெரிந்தது. மன்னிக்கணும், நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு நடந்துருச்சா? கோவிந்த கனகன் எதிரில் இருந்தவரிடம் கேட்டார். உயரமான அந்த மனிதர் ஜோஷியருக்கு முன்னால் சப்பனமிட்டு அமர்ந்தபடி சொன்னார். சும்மா சொல்லக்கூடாது, எதுலேயும் தப்பு கிடையாது. அதுலேயும் உங்களோட கணக்கு தவறி போகுமா என்ன? துல்லியம். ஆயுசு கணக்கு 92ன்னு வருது. ஆனால் இப்படி அல்பாயுசில் தான் எனக்கு புரியலை. எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஆபத்துன்னு, அதாவது ஆபத்துக்கு உட்படுத்தினதா. ஜோஷியர் எதிரில் இருந்த மனிதரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார். அடர்த்தியான புருவங்கள், அங்கீங்கான நரைத்த தலைமுடி, முடியை முடிந்து இடதுபுறமாக தொங்கவிட்டு இருந்த குடுமி, கழுத்தை சுற்றி அதிகமாக தொய்வில்லாத தங்கத்தால் இணைத்து கட்டிய ருத்ராட்ச மாலை, இடது கை புஜை பகுதியில் கருப்பை கயிற்றில் கட்டியுள்ள தாயத்து, நீண்ட மூக்கு, அழகான உதடுகள், தீட்சண்யமிக்க பார்வை, மொத்தத்தில் முகமே கழையாக தென்பட்டது. தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா வடக்கு பக்கத்துலேருந்து வந்தவர் மாதிரி தெரியுது. ஆமாம், உண்மைதான். இங்கே கோலத்து வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் தகவல் தெரிஞ்சுது. இறந்து போனவரும் கோலத்து வீட்டை சேர்ந்தவராச்சே, அதான் பார்த்துட்டு போகலான்னு. எனக்கும் இப்போ அப்படி தான் தோணுது. அதாவது என்னமோ ஒரு பின்னணி இருக்கிறதா எனக்கும் தோணுது. சந்தேகமே வேண்டாம், ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. அதுவும் ஜோஷியத்தில் தெரியுது. ஆனால் விஷயத்தை எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது? சரி, நானும் ஒரு தடவை பார்த்துடுறேன் என்று வந்தவர் கேட்டுக்கொண்டார். கோவிந்த கனகன் சோழி பையை தூக்கி அப்படியே அவரிடம் கொடுத்தார். வந்தவர் பைக்குள்ளிருந்து சோழிகளை ஒரு பிடி எடுத்தார். அதை அப்படியே கைக்குள் வைத்துக்கொண்டு நெற்றியோடு சேர்த்து பிடித்து பரதேவதையை தியானித்தார். பிறகு கண்களை மூடி திறந்தார். கணக்கு கூட்டினார், தியானித்தார். ரொம்பவும் துல்லியமாக சொல்கிறதானா, அக்கறையில் தென்கிழக்கு மூலையில் யானையை வெட்டி சாமுண்டி ஹோமம் நடத்தியிருக்காங்க. மரணம் ஆற்றை தாண்டி இக்கரைக்கு வந்திருக்கு. இப்படித்தான் பரமுநாயர் அகாலமானார். நான் சொன்னதா சொல்ல வேண்டாம், நீங்களே கணிச்சு கண்டறிஞ்சதா சொல்லுங்கள். அதெல்லாம் சரி, ஆனால் இன்னும் நீங்கள் யாருன்னு சொல்லலையே. ஊர் பாலக்காடு, பேர் மகேஸ்வரன், வீடு பள்ளிமனை. கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட தாத்தா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா உண்மையை சொல்கிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்த கோழியையே பறக்க வைக்கிறவர் நீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அதிக நாள் இருப்பீங்களா?
ஆமாம், குறைஞ்சது 1 மாதம் இருப்பேன். சில விஷயங்களை சரி பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா என் கூட வரலாம். ரொம்ப சந்தோஷம். பள்ளிமனை திருமணியோட ஹோமத்தில் பங்கெடுக்கிறது என்னோட பாக்கியம் இல்லையா? உங்கள் விருப்பப்படியே என்று திருமேனி பதிலளித்தார். வெளியே இறுதிச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. மதியத்துக்கு முன்பாகவே சிதை கொழுந்து விட்டு எரிந்தது. எல்லாம் முடிந்து ஓரளவு நிம்மதி நிலவிய போது தேவராஜனை கோவிலகத்து தம்புரான் கூப்பிட்டு அனுப்பினார். தேவராஜனை அவர் அதிகமாக பார்த்திருக்க வாய்ப்பில்லை. உட்காருங்க தேவராஜன், தம்புரான் ஒரு நாற்காலியை சுட்டி காட்டி சொன்னார். தேவராஜன் சற்று தயங்கினாலும் தம்புரானின் வற்புறுத்தலுக்கு பிறகு நாற்காலியில் அமர்ந்தான். இப்போவும் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலமெல்லாம் மலையேறிடுச்சு இல்லையா? ஆமாம் தம்பி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்பாவோட வற்புறுத்தல்னால தான் எங்கேயும் வேலைக்கு போகாமல் இது வரைக்கும் வீட்டிலே இருக்கேன். வெளியிலேருந்து 2-3 நல்ல வாய்ப்பு வந்துச்சு, போக முடியல. அதுவும் நல்லதுக்கு தான் தம்பி. இப்போவாவது உங்களை பார்க்க முடிஞ்சுதே. உங்கள் வீட்லேயும் வேறு யார் இருக்காங்க எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சிக்கிடுறதுக்கு? வெளியில் கிடைக்கிற சம்பளத்தை விட 10 மடங்கு உங்ககிட்டயே வருமானம் இருக்குது. கோலத்து வீட்டை விட உங்கள் அப்பா பரமநாயர் பெரிய ஆள்னு ஊர் உலகமே சொல்லுமே. அதுவும் எனக்கு சந்தோஷமான விஷயந்தான். 10 ஏக்கர் ரப்பர் தோட்டம், 5 ஏக்கர் தென்னந்தோப்பு. யாரால முடியும் இதெல்லாம் உங்கள் அப்பாவை தவிர? நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை, உண்மை தானே. இனி தேவராஜன் இதை கவனிச்சா பத்தாதா? எல்லாம் தேவியோட அருள்படி நடக்கட்டுங்க. தம்புரான் உட்பக்கமாக திரும்பி தேவி என்று குரல் கொடுத்தார். என்னப்பா? 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. சொல்லி முடித்த வினாடிக்குள் தயாராக வைத்திருந்தது மாதிரி ஸ்ரீதேவி காஃபியுடன் அந்த ஹாலுக்கு வந்து சேர்ந்தாள். தேவராஜன் அவளை ஒரு தடவை பார்த்தான். துலக்கி வைத்த பித்தளை விளக்கை ஏற்றி வைத்தது மாதிரி நின்றாள் அந்த இளம்பெண். காஃபியை ஸ்டூலின் மீது வைத்தபோது அவளது இடது கையில் இருந்த தங்க வளையல்கள் குலுங்கி ஓசை எழுப்பியது. அந்த சத்தத்தை கேட்டபோது தான் அவளது கைகளில் வளையல் இருப்பதே தெரிந்தது. கைக்கும் வளையலுக்கும் வேறுபாடில்லாத ஒரே நிறம். இது என்னோட ஒரே பொண்ணு, அறிமுகமாக இருக்க மாட்டீங்க. இவர் நம்ம பரமுவோடு மகன், பேர் தேவராஜன், இன்ஜினியர். இனிமேல் நம்மளுடைய காரியங்களையெல்லாம் இவர் தான் கவனிச்சுக்க போகிறார். முத்திரை போட்டது மாதிரி ஸ்ரீதேவி அப்படியே அசைவற்று போனாள். தேவகுமாரனை போல ஒரு இளைஞன். அவள் அடிக்கடி இனிமேல் சந்திக்க வேண்டிய இளைஞன், படித்தவன். காஃபி சாப்பிடுங்க தம்பி, திருமேனி ஞாபகப்படுத்தினார். நான் எதுக்காக கூப்பிட்டு அனுப்புனேன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லையா தம்பி? தம்புரான் கேட்டார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். உங்களோட தயவு தானே எங்களோட இது எல்லாமே. ரொம்ப நல்லது தம்பி, உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். அதோ பாருங்கள் முன்புற அறை. இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மொத்த கணக்கு வழக்கம் அங்கே தான் இருக்குது. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். அப்போ நான் வரட்டுமுங்களா? செய்யுங்க தம்பி. தேவராஜன் தெரு வாசல்படியை தாண்டும்போது, தேவராஜா அங்கே நில் என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நபர் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். முதல் பார்வையிலேயே ஆள் சாதாரணமானவர் அல்ல என்று தெரிந்தது. அருகில் சென்றான். எங்கேயோ பார்த்திருக்கிறோம், எங்கே என்று ஞாபகம் வரவில்லையே. தேவராஜன் நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். உங்கள் அப்பா இறந்தபோது நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த சூழ்நிலையில் என்னை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆமாம், நானும் அதே தான் யோசிச்சுட்ருக்கேன். எங்கேயோ பார்த்த முகம்னு. மன்னிக்கணும், நீங்கள் யாருன்னு தெரியல. ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா? தாராளமா. தேவராஜன் மகேஸ்வரன் நம்பூதிரியுடன் சவக்கைக்குள் நுழைந்தான். உங்கள் நட்சத்திரத்தை சொன்னால் சில விஷயங்களை சொல்லுவேன். உங்கள் நல்லதுக்கு தான். திருவோணம். 30 வயசு முடிஞ்சிருக்கணுமே? ஆமாம். நேரம் இப்போ அவ்வளவா நல்லதில்லை. அதனால தான் அப்பாவுக்கு ஆபத்து நேர்ந்தது. விஷயம் இத்தோடு முடியல, எதிரிகள் இருக்காங்க. இன்னும் 2.5 வருஷம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் சொந்தக்காரங்க தான். எங்களுக்கு ஆள் யாருன்னு கூட தெரியுங்க. யார்? எங்கள் அம்மாவோட அண்ணன் தான். ஏன் அவரை தாய் மாமான்னு சொல்லலை நீங்கள்? அம்மாவையே இறந்து போனதான் நினைக்கிறவர் அவர். அப்பா இறந்ததுக்கு அவர் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா திருமணி நீங்கள்? ஆமாம், அவர் தான் காரணம். எனக்கும் ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. என்னோட நண்பன் ஒருத்தன் டாக்டர், அப்பா இறந்த பிறகு வந்திருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த மரணம் இயற்கையானதான், அதாவது செயற்கையான மரணம் இல்லைங்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோவிந்த கனகன் கோடி காட்டினார். ஓ, சொல்லிட்டாரா? வட திசையில் இருந்து வந்த ஒரு திருமேனி துல்லியமாக கணிச்சு சொன்னதாகவும் சொன்னார்.
அவர் சொன்னது உண்மைதான். கோவிந்தன் சோழிகளை போட்டபோது நானும் அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். இருந்தாலும் முழு உண்மையையும் நான் அவர்கிட்ட சொல்லலை. சாமுண்டி தேவிக்கு ஒற்றை யானையை பலி கொடுத்தது தான், அதை மட்டும்தான் அவரிடம் சொன்னேன். பக்கத்தில் எங்கேயாவது யானை இறந்திருக்கா? திருமேனி விசாரித்தார். அம்மாவோட அண்ணனுக்கு சொந்தமான நிலத்தில் ஒத்தை யானையை ஒரே வெட்டில் வெட்டி கொண்டு இருக்காங்க. கொம்புக்காக கொண்டதாக தான் தகவல். அப்படின்னா நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்படி பலி கொடுத்த யானையோட தந்தம் அவங்களோட வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மேற்கொண்டு நல்ல காலம்தான். அதே சமயம் அவரோட எதிரிகளுக்கு அவ்வளவு நல்லதில்லை, ஆபத்து. அப்படின்னா அப்பாவுக்கு பிறகு நான் தான் அவங்க அடுத்த இலக்கா? அதில் என்ன சந்தேகம்? அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? அதை சொல்கிறதுக்கு தான் தம்பி உங்களை கூப்பிட்டேன். திருமேனி தனது கைப்பையை பிரித்தார். அதற்குள் இருந்து வெள்ளி சிமிழ் ஒன்றை எடுத்தார். நான் இதில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது தற்காலிகம்தான். இதை கையில் கட்டிக்கங்க. சிமிழுக்குள் இருந்த மந்திரித்த கருப்பு சரடு ஒன்றை தேவராஜனிடம் கொடுத்தார். தயங்காதீங்க, கட்டிக்கங்க. தேவராஜன் அந்த சரடை வாங்கி இடது கை புஜ பகுதியில் தானாகவே கட்டிக்கொண்டான். அதற்கு அவன் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருந்தது. நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன், போயிட்டு வரட்டுங்களா? செய்யுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். தேவராஜன் கோவிலகத்திலிருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடந்தான். திருமேனியுடன் பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. வாட்சை பார்த்தபோது மணி 8க்கு மேல் ஆகியிருந்தது. டார்ச்சை எடுத்துட்டு வந்திருக்கலாம், பரவாயில்லை. நில ஒளி இருக்கிறது. கோவிலகத்திலிருந்து தென்புறமாக நடந்தால் ஆற்றங்கரையை அடைந்து விடலாம். அங்கிருந்து சற்று கிழக்காக சென்றால் பாஸ்கரனோட வீடு. பாஸ்கரன் படக்கொட்டி. அப்பா மறுக்கரைக்கு போக இலவசமாகவே படக்கொட்டுவான். அப்பா அவனுக்கென்று 10 சென்ட் நிலத்தை கொடுத்திருந்தார். அதுவும் இல்லாமல் மாதந்தோறும் நெல், தேங்காய், 500 ரூபாய் சம்பளம். அதனால் பாஸ்கரன் அந்த குடும்பத்துக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்பான். இப்போதைய சூழ்நிலையில் தனக்கும் ஒரு துணை தேவைதான். நான் கெட்டிக்காரன், தைரியசாலி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்போது நடக்கக்கூடாது. அப்பாவை விடவா ஒரு தைரியசாலி வீரன் இருக்க முடியும்? இருந்தும் என்ன நடந்தது? பாஸ்கரனின் வீடு வந்துவிட்டது. பாஸ்கரா, பாஸ்கரா என்று தேவராஜன் கூப்பிட்டான். அவர் இல்லைங்களே. அவரது மனைவி வீட்டுக்கு வெளியே வந்தாள். சமீபத்தில் தான் அவன் திருமணம் செய்திருந்தான். கையில் ஒரு விளக்குடன் அருகில் வந்தாள். ஐயா, நீங்களா? எங்கே போகிறாருன்னு என்கிட்ட சொல்லலீங்களே, இப்படி திண்ணையில் உட்கார்றீங்களா? அவள் உபசரித்தாள். பரவாயில்லம்மா, எனக்கு அவசரமான வேலை இருக்குது. பாஸ்கரன் வந்தால் நான் விசாரிச்சதான் சொல்லுங்கள். சொல்கிறேங்க. குளிர்ந்த காற்று வீசியது. தேவராஜன் தென்னந்தோப்பை நெருங்கி விட்டிருந்தான். முதலில் யாரோ அவனை பின்புறமாக இழுப்பது மாதிரி தான் தெரிந்தது. கையை உதறினான். அப்போது ஏதோ ஒரு பச்சை கொடியாக இருக்கும் என்று நினைத்தான். எவ்வளவு சீக்கிரம் தான் ஒரு கோழையாகி போனோம் என்பதை நினைத்து வெட்கப்பட்டான். அப்பா எப்போது வீட்டை விட்டு கிளம்பினாலும் இடுப்பில் சுருளை எடுத்து கட்டிக்கொள்வார். அப்படி எப்போதுமே அவரிடம் இருந்ததால் ஒரு தடவை 6-7 பேரிடமிருந்து சுலபமாக தப்பித்தார். இருப்பினும் தைரியத்தை இழக்காமல் நடந்தான். தென்னந்தோப்பு முழுவதும் இருளில் அமிழ்ந்து கிடந்தது. கொஞ்சம் நிலுங்க. பின்புறத்திலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. தேவராஜன் திரும்பினான். மேகம் சற்று ஒதுங்கிய இடைவெளியில் நிலவின் சன்னமான வெளிச்சத்தில் ஒரு இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். யாரது? பக்கத்திலே வந்தா யாருன்னு தெரிஞ்சிட்டு போகுது என்று அவள் பதில் அளித்தாள். முதல் பார்வையிலே நல்ல அழகி என்பது தெரிந்தது. அழகி என்று மட்டும் சொன்னால் போதாது, பேரழகி. எனக்கு தெரியலையே. அதோ அங்கே தான் குடியிருக்கேன். வலது புறத்தை சுட்டி காட்டினாள். அவள் சுட்டிக்காட்டிய இடத்தை தேவராஜன் கவனித்தான். அது ஒரு சுடுகாடு. ஏறத்தாழ 1 ஏக்கர் பரப்பில் தெரிந்தது. கருத்து உயர்ந்த பனை மரங்களும் மோகினிகள் குடியிருக்கும் பாலை மரங்களும் அங்கு அடர்ந்து எல்லை கட்டியிருந்தன. அது சுடுகாடாச்சே, ஏன் அங்கே குடியிருக்கக்கூடாதா என்ன என்று அவள் உரத்த குரலில் சிரித்தாள். மிகவும் பயங்கரமான சிரிப்பு. உண்மையில் அதை சிரிப்பென்றே சொல்ல முடியாது. ஒரு அட்டகாசமான பைசாசிகமான குரல் என்று தான் சொல்ல வேண்டும். எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? நானாக வரல, அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? யார் சொல்லி அனுப்பியிருக்காங்க? அதை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். வலிய கோயிக்கல் கேசவன் நாயர் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன்னா அவன் என்னோட எதிரி, எங்கள் அப்பாவை கொன்ன துரோகி. அவனை நான் பழி வாங்கியே தீரணும். நீங்கள் என்னை தாண்டி போனால் தானே பழி வாங்க முடியும். அதுக்கு தேவையான சக்தி எங்கிட்ட இருக்கு. தேவராஜன் தனது வலது கையின் புஜ பகுதியை தடவி பார்த்தான். கையில் இருந்த கருப்பு கயிறு காணாமல் போயிருந்தது. தனது கையில் மகேஸ்வரன் நம்பூதிரி கொடுத்த கயிற்றை காணவில்லை என்றதும் தேவராஜன் சற்று துணுக்குற்றான்.
இது எப்படி காணாமல் போனது? ஒரு வினாடி யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது தான் நினைவுக்கு வந்தது, வாய்க்காலில் கால் எடுத்து வைத்தபோது கையில் ஏதோ ஒன்று சிக்கியது மாதிரி இருந்தது. ஒருவேளை முள்ளாக இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் இப்போதுதான் விஷயம் புரிகிறது. கையால் தொட முடியாததால் தான் முள்ளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று. அப்படின்னா ஆவிதான் இல்லையா? ஆவி இல்லை, ஆவி மாதிரியான மோகினி. ஓஹோ, அப்படின்னா சக்தி அதிகமானதாக இருக்கும் இல்லையா? இப்போது அவனிடம் கோபம் தென்படவில்லை. என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? பொருத்தமான கேள்விதான். எப்படிப்பட்ட தவ முனிவரோட தவ சக்தியும் தோற்கடிக்கக்கூடிய தேவதை அழகி முன்னால் நிற்கும்போது எப்படி பயம் தோன்றும்? தேவராஜன் சிரித்தான். அதை கேட்டதும் அவளது முகத்தில் சட்டென்று ஒரு மாற்றம் தெரிந்தது. இவளை பார்த்து இதுவரை யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. பிசாசு, ராட்சசி என்றெல்லாம் திட்டியிருக்கிறார்கள். தன்னை அனுப்பி வைத்திருக்கிற மந்திரவாதியான வாசுதேவ கரைகள் கூட அப்படிதான் கூப்பிடுவார். அப்போ என் கூட வரீங்களா? தாராளமா, அதுக்கென்ன? அவள் வந்த திசைக்கு எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினாள். அந்த இடத்தை பற்றி அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. அதிகமாக ஆட்கள் நடமாடாத ஒற்றையடி பாதை அது. ஏறத்தாழ கூப்பிடு தொலைவுக்கு பிறகுதான் அதிலிருந்து கிளை கிளையாக பாதைகள் பிரிகிறது. ஒரு 2 பாதைகள் அருகில் உள்ள கிராமத்துக்கும் மற்றவை மலை உச்சிக்கும் சென்று முடிவடைந்தன. பாதைகள் கிளை பிரியும் இடத்துக்கு வந்தவள் வலதுபுறமாக திரும்பும் பாதையில் நடக்கத் தொடங்கினாள். நடந்தபோது காலில் புதர் செடிகள் உரசின. அதனாலே அதிகமாக யாரும் பயன்படுத்தாத வழி என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவளை பின்தொடர்வது என்று தீர்மானித்தான். ஆனால் அவளது காலில் ஒரு செடியும் பட்டதாகவோ உரசுவதாகவோ தெரியவில்லை. மேலும் சற்று தொலைவு நடந்ததும் குன்றின் சரிவு தெரிந்தது. அங்கு மரங்கள் ஒதுங்கி வழிவிட்டது போன்ற பகுதியில் மண்டபம் ஒன்று தெரிந்தது. நில ஒளியில் அந்த ஒற்றைக்கல் மண்டபம் ஒரு ஓவியம் போல் இருந்தது. அருகில் நெருங்கிய போதுதான் அது 6 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் என்றும் அதன் அருகில் கோயில் ஒன்று இருப்பதும் தெரிந்தது. இதுதான் என்னுடைய இருப்பிடம் என்று அவள் குறிப்பிட்டாள். தேவராஜனுக்கு அந்த சூழ்நிலையே பிடித்து போனது. இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற தேவராஜனை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட சம்பவமும் சூழ்நிலையும் அதுவரை வெறும் செவிவழி செய்திகளாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு இடம் இருக்கும்போது எதுக்காக சுடுகாட்டில் அலையிறீங்க? அது அந்த கரிகள் சொன்னதால் அங்கே தங்கினேன். அவர் அந்த அளவுக்கு கெட்டிக்காரரா? அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த சுத்துப்பட்டு பகுதியில் அவரை வெல்லக்கூடிய மந்திரவாதிகள் யாருமே கிடையாது. அதனால தான் அவர் சொன்னபடியே நீங்கள் நடந்துக்கிறீங்களா? அவர் சொன்னபடியே நடக்கலைன்னா என்னாகும்? நெருப்பு குண்டத்தில் ஈசல் விழுறதை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிடுவேன் நானும். இதை சொன்னபோது இருட்டிலும் அந்த கண்கள் பளபளத்தது. நெருப்பு துண்டங்களைப் போல ஜொலித்த அவளது கண்களை பார்த்த தேவராஜன் கூட ஒரு கணம் திடுக்கிட்டான். பார்வைக்கு அழகாக தோன்றும் இவளது முகம் இந்த அளவு பயங்கரமானதா? சரி, இந்த மண்டபத்தில் உங்களோட இடம் எது? பேச்சை மாற்றினான். அதோ தெரியுதே, அந்த சிலை தான். அதுதான் என்னுடைய உறைவிடம். உங்களை இங்கே குடி வச்சது யாரு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு ஜென்மாந்திரம் நான் இங்கே சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்குள்ளே எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க? அதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. அதோ தெரியுதே, அந்த குளத்தில் எத்தனையோ எலும்பு கூடு கிடக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். பேசிக்கொண்டு இருக்கும்போதே தேவராஜன் மண்டபத்தை ஒட்டியுள்ள கோவிலை பார்த்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குறைந்தபட்சம் 3 ராத்திரியாவது உங்களோட தங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது என்னால் முடியாது என்றாள் அவள் ஏமாற்றத்துடன். ஏன்? ஏற்கனவே சொன்னேனே, அந்த ஆள் என்னை ஒரு ஈசல் மாதிரி தீச்சு விடுவாருன்னு. அவளது முகம் சட்டென்று மாறியது. தேவராஜன் அவளை ஊன்றி கவனித்தான். அவளிடம் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியது. கை விரல்களின் நுனியில் நகங்கள் வளைந்து நீளுவதை அவன் கவனித்தான். அத்துடன் அவளது உடலின் நிறமே மாறத் தொடங்கியது. தேவராஜனுக்கு சட்டென்று விஷயம் விளங்கிவிட்டது. அவள் தன்னை கொல்லப் போகிறாள். உடனடியாக ஏதாவது செய்தே ஆக வேண்டும். தனது பிரியத்துக்குகந்த தேவதைகள் எல்லாரையும் மனதுக்குள் கொண்டு வந்தான். அந்த உத்தி பலிக்கவும் செய்தது. ஆலமரத்தின் வேர்களுக்கு ஊடாக உட்புறத்தில் தேவி விக்கிரகத்தில் ஏதோ ஒன்று பளபளத்தது. அது என்னவென்று பார்த்தான். திடுக்கிட்டான். அது ஒரு தங்க நிற நாகம். அது அவனை எந்த விதமாகவும் தொல்லைப்படுத்தவில்லை. ஆனால் அவனது கை மீது விழுந்தது. அதை வலது கையால் உயர்த்தியவன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் மோகினி உடல் மீது வீசி எறிந்தான். மின்சாரத்தால் தாக்குண்டவள் போல் அவள் உடல் துடித்தது. தரையிலே விழுந்து உருண்டாள். அந்த நாகம் அப்போதும் அவளை உடலை முறுக்கி கொண்டிருந்தது. கடைசியில் அந்த உடல் அசைவற்று போனது. திடுமென நீல நீரிய ஒளி ஒன்று அந்த உடம்பில் இருந்து உயர்ந்தது. கண் மூடி திறப்பதற்குள் அது பரவியது. ஒரு சில வினாடிகளுக்குள் அந்த உருவம் மாயமாக மறைந்து விட்டது. தேவராஜன் பெருமூச்செறிந்தான். அதன் பிறகு தாமதிக்காமல் கோவிலின் பக்கமாக திரும்பி நின்று மனம்
நெகிழ நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்பினான். ஈஸ்வரியம்மா மகனை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரது பொறுமை எல்லை கடந்து விட்டிருந்தது. நள்ளிரவு தாண்டியும் தேவராஜன் வந்து சேரவில்லை. மகனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்று கவலைப்படத் தொடங்கினாள். ஏற்றி வைத்த விளக்குடன் அவர் அப்படியே வாசலை ஒட்டியிருந்த வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். வாசலையே கவனித்து கொண்டிருந்த அவரது கண்களில் திடுமென ஒரு உருவம் தட்டுப்பட்டது. யாரது? யாருன்னு கேட்குறேனே. ஒரு சில வினாடி தாமதத்துக்கு பிறகு தெரு வாசல்படியில் தென்பட்ட உருவம் மெதுவாக முற்ற பகுதிக்கு வந்தது. வந்த உருவம் துளசி மாடத்துக்கு சற்று தொலைவிலேயே நின்று கொண்டது. பூஜையறை வாசலில் ஏற்றி வைத்திருந்த விளக்கின் வெளிச்சம் அதிக தொலைவுக்கு பாயவில்லை. யாருன்னு கேட்குறனே, ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்க? இந்த முறை ஈஸ்வரி அம்மாவின் குரல் ஒரு அதட்டல் போலவே ஒலித்தது. அப்போது அந்த உருவம் ஒளி விழும் பக்கமாக ஒதுங்கி நின்றது. ஈஸ்வரி அம்மா திடுக்கிட்டே போனார். முற்றத்தில் நின்று கொண்டிருந்த உருவத்துக்கு தலையே இல்லை, வெறும் முண்டம் மட்டும் நின்று கொண்டிருந்தது. உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க கூட அவரால் முடியவில்லை. அவரது நாக்கு வறண்டு உலர்ந்தது. கடவுளே, என்ன இது? அவர் மனதுக்குள் கேட்டுக்கொண்டார். அதே சமயம் தெரு வாசல்படியில் மற்றொரு உருவம் தென்பட்டது. நல்ல வேளையாகாது, தேவராஜன் தான். அவன் முற்ற பகுதிக்கு வந்தான். தேவராஜனை பார்த்தவுடன் அந்த தலையில்லாத முண்டம் தென்புறமாக விரைந்து நடக்கத் தொடங்கியது. தேவராஜன் பின்தொடர முற்படுவதற்குள் அது சட்டென்று இருளில் கலந்து மறைந்தது. ஓரளவுக்கு தேவராஜன் அந்த உருவத்தை நெருங்கி வந்த போதிலும் என்ன ஏதென்று சரியாக பார்க்க முற்படுவதற்குள் அது இடம் கொடுக்காமல் வேண்டுமென்றே மறைந்தது போல இருந்தது. தேவராஜா, அது என்னன்னு பாத்தியா? அம்மா கேட்டார். தெளிவாக பார்க்கலம்மா. அந்த உருவத்துக்கு தலையே இல்லாத மாதிரி இருந்துச்சுப்பா. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சுமா. தேவராஜன் வராந்தாவில் வந்து அமர்ந்தான். அம்மா, நீ வரத்துக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? தேவராஜன் நடந்த சம்பவங்களையெல்லாம் ஒன்றுவிடாமல் விவரித்தான். அதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரி அம்மா வெளிப்படையாகவே நடுங்கத் தொடங்கினார். பயப்படாதீங்கம்மா, போய் படுத்துக்கங்க. தேவராஜன் வீட்டுக்குள் நுழைந்தான். மறுநாள் காலையில் தேவராஜன் சலவை செய்த உடைகளை அணிந்து கொண்டு எங்கோ பயணம் புறப்படம் முனைந்தான். விடிஞ்சு விடியாதுமா எங்கப்பா கிளம்பிட்டேன்? இப்படியே இங்கே உட்கார்ந்துருந்தா என்னமா ஆகிறது? இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேட வேண்டாமா? ஈஸ்வரி அம்மா என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தயவு செய்து ராத்திரி நேரத்தில் இப்படி வீட்டுக்கு வெளியே வந்தெல்லாம் உட்காராதீங்க. நான் போயிட்டு வரேன், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். தேவராஜன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வெளியேற முயன்றான். தேவராஜன் கோவிலகத்துக்கு போனான். கோவிலகத்தின் வழக்கு விவகாரங்களை அவனது அப்பா தான் கவனித்து கொண்டிருந்தார். அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருப்பதை கோவிலக ஊழியர் வந்து ஞாபகப்படுத்தி விட்டு போனார். அதற்காகத்தான் வந்தான். அவன் கோவிலகத்துக்குள் நுழைந்தபோது தம்புரான் கோர்ட்டுக்கு போக தயாராக இருந்தார். அருகிலேயே மகேஸ்வரன் நம்பூதிரியும் நின்றிருந்தார். கேட்டிங்களா தம்புரான்? மகேஸ்வரி நம்பூதிரி தம்புராவிடம் சொன்னார். இன்னைக்கு சகுனம் ரொம்ப நல்லா இருக்கு. போகிற காரியம் ஜெயம்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் தேவராஜனும் சேர்ந்தா எப்படிப்பட்ட ராஜ்யத்தையும் கீழடக்கிடலாம். ஒன்றுக்கொன்று அந்த அளவுக்கு பொருந்தி போகிற நட்சத்திரம் எங்களுடையது. நிஜமாவா சொல்கிறீங்க? தம்புரான் திருமணியை பார்த்தார். உண்மைதான், தைரியமாக போயிட்டு வாங்க. அம்மா, ஸ்ரீதேவி பெட்டியிலேருந்து இன்னும் ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வாம்மா, ஒரு வேளை தேவைப்படலாம். கேஸில் ஜெயிச்சிட்டா வக்கீலுக்கு பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். ஸ்ரீதேவி பணத்தை எடுத்து வந்தாள். தேவராஜா, அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எங்கிட்ட இருக்கிற பேகை இப்போ திறக்க வேணான்னு நினைக்கிறேன், தம்புரான் சொன்னார். அவன் பணத்தை வாங்கி கொண்டான். வாங்கும்போது அவனையும் மீறி ஸ்ரீதேவியின் முகத்தை பார்த்தான். விரல்களும் அவன் கண்களில் பட்டது. என்ன அழகான விரல்கள்! வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அழகுகளும் உண்டு என்பது அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. ஆமாம், நான் கொடுத்த கயிறு எங்க? நான் அதை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆமாம், அப்படி ஏதாவது காரணம் இருக்குன்னு எனக்கும் தோணுச்சு. சரி, கிளம்புங்க, அப்புறமா நம்ம இதை பற்றி விவரமாக பேசிக்குவோம். மதியம் தாண்டியவுடன் தம்புரானும் தேவராஜனும் திரும்பி வந்தார்கள். மகேஸ்வரன் நம்பூதிரி சாப்பாட்டுக்கு பிறகு வெற்றிலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். தம்புரானின் முகத்தில் மகிழ்ச்சி தென்பட்டது. அவரது கையில் ஒரு பெரிய பொட்டலம் இருந்தது. இது அவ்வளவும் இனிப்பு பண்டம்தான். கேஸு நம்ம பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. குரலில் மகிழ்ச்சி துள்ளியது. இதை கேட்டவுடன் ஸ்ரீதேவி வெளியே வந்தாள். இந்தம்மா, இதை உன் கையால் எல்லாருக்கும் கொடு. கோவிலகத்தை சேர்ந்த கோயிலே திரும்ப நம்ம கைக்கே வந்துருச்சு. சொந்த சகோதரனுடன் சொத்துக்களை பங்கிடுவதற்கு முன் தம்புரானின் தம்பி அண்ணனுக்கு தெரியாமல் வேறு ஒருவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு அரண்மனைக்கு சொந்தமான தேவி கோயில் மற்றும் அதை சுற்றியுள்ள 2 ஏக்கர் நிலத்தையும் விற்றுவிட்டான். அது யாருக்கு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் வழக்கு நடந்தது. ஒரு வழியாக அது தம்புரானுக்கே கிடைத்துவிட்டது. 12 வருடங்கள் கழித்து.
புதிய காரியஸ்தர் வந்ததுமே கைவிட்டு போனதுன்னு நினச்ச பொருள் திரும்ப கிடச்சிருக்கு. அதுக்காக உங்கள் அப்பாவை தப்பு சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. நட்சத்திரத்தோட ராசியும் ஒரு காரணம். இது ஒரு தொடக்கம்தான், இன்னும் இதே மாதிரி நிறையா நடக்கும். திருமேனி சிரித்தபடியே சொன்னார். தேவராஜனை நான் ஒரு காரியஸ்தராகவே பார்க்கல, என்னோடய சொந்தக்காரர் மாதிரி நினைக்கிறேன். இந்த கோலோத்து அரண்மனையோட ஒரு உறுப்பினர் மாதிரி தான் நினைக்கிறேன். தம்புரான் தனது பூணூலை வருடியபடியே சொன்னார். இதை கேட்கும்போது தேவராஜனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் கிளம்பட்டுங்களா, அம்மா காத்துட்ருப்பாங்க. தேவராஜன் புறப்பட ஆயத்தமானான். அப்படியெல்லாம் முடியுமா? அம்மாவுக்கே தெரியும் இங்கே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமாக கிளம்ப முடியாதுன்னு. அப்பா இருக்கும்போது வழக்கமே வேறு. என்ன இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளவு நேரம் ஆகிட்டதுனால இருந்து சாப்பிட்டு தான் போகணும். திருமேனி, நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். சாப்பாட்டை முடிச்சுட்டு தான் தாம்பூலம் போட்டிருக்கேன். உங்கள் கூட சாப்பிட முடியாததுக்கு மன்னிக்கணும், நீங்கள் சாப்பிடுங்க. அப்படின்னா எங்களுக்கு பரிமாறுமா ஸ்ரீதேவி? இல்லை, நான் வீட்டுக்கு போய். ஓஹோ, இப்போ தான் எனக்கு விஷயம் புரியுது. என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு தயக்கமா என்ன? அந்த காலையெல்லாம் மலேறி போயிடுச்சுப்பா. இப்போ ஏறுற தாழ்வுக்கெல்லாம் இடமே கிடையாது. சரி, நீங்கள் வற்புறுத்துறதுனால நான் வெளியில் உட்காந்துருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சரி, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். வெளிப்புற அறையிலேயே ஸ்ரீதேவி அவனுக்கு சாதம் பரிமாறினாள். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஏ பாஸ் பண்ணியிருக்கேன். ஓஹோ, அப்படியா? இந்த விஷயமே எனக்கு இதுவரையிலே தெரியாது. ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்தேன். அப்படின்னா வெளி மனுஷங்களோட உங்களுக்கு பழக்கமெல்லாம் இருக்குது. அந்த கோலோத்து அரண்மனையில் யாரும் அப்படியெல்லாம் ஒதுங்கி இருக்கிற வழக்கம் இல்லையே. நல்ல பழக்கம்தான். கிளையில் சாப்பாடு காலியாவதை ஒட்டி ஸ்ரீதேவி பரிமாறி கொண்டிருந்தாள். நீங்கள் பாட்டுக்கு இப்படியே போட்டுட்டு இருந்தா நான் திணறி போயிடுவேன். தேவராஜன் சிரித்தபடியே பேசினார். ஆளை சாப்பாட்டு ராமன்னு நினச்சிட்டீங்க. சாப்பாட்டை முடித்து கொண்ட தம்புரான் வழக்கம் போல சிறு ஓய்வெடுக்க போனார். சரி, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நடந்ததெல்லாம் சொல்லுங்க, திருமேனி கேட்டார். தோப்பில் நடந்த நிகழ்ச்சியை தேவராஜன் விவரித்தான். நான் இதை எதிர்பார்த்தேன். கயிறு உங்கள் கையிலேருந்து காணாமல் போனதும் இப்போ எனக்கு விளங்குது, திருமேனி சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? சிலந்தி வலையோட ஒரு இழை சட்டுன்னு அருந்து விழுந்துச்சு. அப்போவே நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு ஏன் என்னை பின்தொடர்ந்து வரல? நான் இங்கேருந்து ஒரு அம்பை எய்து அவளோட வழியை தடுத்துட்டேன். அதனால தான் அவளால் முன்னேற முடியல. எனக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல, தேவராஜன் சொன்னான். முதல்ல அந்த யானை தந்தத்தை எடுக்கணும், இல்லைன்னா ஆபத்து. நாம் என்ன செஞ்சாலும் எல்லா பலனும் அங்கே தான் போய் சேரும். அதுதான் அந்த மந்திரவாதத்தோட சக்தி. அங்கே போகிறதுக்கு எனக்கு எந்தவித பயமும் கிடையாது. ஆனால் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தியாக இருக்கே, ஏதாவது நடந்துடுமே அப்படிங்கிற தயக்கம்தான் இருக்குது. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அங்கே நமக்கு உதவக்கூடிய யாராவது இருக்காங்களா? அப்படியா? அப்படி அங்கே யாரும் இல்லையே. யாரையாவது வளைச்சி போட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தேவராஜன் யோசித்து பார்த்தான். தனது அறிவுக்கு எட்டியவரை அப்படி அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கடைசியில் அம்மாவிடம் கேட்டு பார்ப்பதென்று முடிவுக்கு வந்தான். தற்சமயம் உங்கள் பாதுகாப்புக்காக நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேன் என்ற திருமேனி வெள்ளியாலான தனது வெற்றிலை பெட்டியை எடுத்து ஒரு தாயத்தை எடுத்தார். இதில் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இது கைவசம் இருந்தால் ஒரு மாதிரியானதெல்லாம் அண்டாது என்ன? திருமேனி அதை தேவராஜனிடம் கொடுத்தார். இதை அரங்காங்கயத்தில் கட்டிக்கங்க. குளிக்கும்போது கூட யாருமே இதை பார்த்துக்காம நடந்துக்கணும், கவனமாக இருக்கணும், திருமேனி எச்சரித்தார். தேவராஜன் அதை வாங்கி மடியில் பத்திரமாக சொருக்கி கொண்டான். திரும்பவும் சொல்கிறேன், அந்த வீட்டில் இருக்க யாராவது நமக்கு உதவிக்கு தேவை, மறக்காதீங்க. அப்படி ஒரு பிடிமானம் இருந்தால் நாம் மேற்கொண்டு செயல்படுறது சுலபமாக இருக்கும் என்று திருமேனி மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்றாலும் யாரையாவது அங்கிருந்து நம் பக்கமாக திருப்ப முடியுமா என்ற யோசனையில் ஆழ்ந்தான் தேவராஜன். பயங்கரங்கள் தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.